அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவர் Banu நாம் பயன்படுத்தக்கூடிய சோஷியல் மீடியாக்கள் தமக்குன்னு ஒரு தனித்துவத்தை உருவாக்கக்கூடியதான். சோஷியல் மீடியாவில் பயன்படுத்தக்கூடிய ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைக்கக்கூடிய இடத்துல நம்ம லோகோ ஃபிட் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இந்த லோகோ வச்சு நம்ம நம்முடைய தனித்துவத்தை மற்றவங்களுக்கு நம்ம தெரிவிச்சுக்கலாம். இப்போ லேடிஸ் ஃபோட்டோ வைக்க அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம தனியாக ஒரு ப்ரொஃபைலை நம்ம லோகோவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லோகோவை எப்படி நம்ம இலவசமாகவே நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஆப் மூலம் நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு லோகோ மேக்கர் ப்ளஸ் இந்த லோகோ பிட் ப்ளஸ்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இந்த ஆப்பில் ரொம்ப ஈஸியாக எளிமையான முறையில் சூப்பரான லோகோஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் வரும். வாட் டு யூ நீடு, நமக்கு தேவையான தம்ப்நெயில், ட்விட்டருக்கு தேவையானது, இது போல் நிறைய தேவைப்படும். நம்ம ஃபஸ்ட்டு ஒன் ஸ்கொயர் ஷேப்பில் லோகோ அப்படி இருக்கு பாருங்கள், அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அந்த கிளிக் பண்ணிங்கன்னா இதிலே நம்ம லோகோ செலக்ட் பண்ணால் கீழே இருக்கிற ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் நிறைய பிக்சர்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த பிக்சர்ஸை கொண்டு இதெல்லாம் ஃப்ரீ தான். நம்ம அதே போல் இங்கே ப்ரீமியம் எல்லாம் வருது இல்லைங்களா, அது பக்கத்தில் தேர்ட் ஒன் ப்ரீமியம் கோல்டன் ரேடியோ லோகோஸ் அப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் பைசா கொடுத்து வாங்க வேண்டியது வரும். கிஃப்ட்டில் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீலேயே நம்ம போய் பார்க்கலாம். ஃப்ரீலேயே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நிறைய லோகோஸ் அவங்க அவைலபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ கிஃப்ட்டில் வரது இது கிஃப்ட்டில் வர லோகோஸும் இது நம்ம ஈஸியாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ லோகோஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மைண்டு, அவங்கவுங்களுக்கு தனித்தனியான க்ரியேட் மைண்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு தேவையான மாதிரி அவங்க இதை க்ரியேட் பண்ணி இன்னும் நமக்கு தேவையானபடி இது மாற்றிக்கலாம். செம சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு லோகோவும் ஒவ்வொரு கேட்டகரிக்கான லோகோ, எஜுகேஷனுக்கு சம்மந்தப்பட்டது நீங்கள் என்ன யூஸ் பண்ணுற அந்த சோஷியல் மீடியா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நான் ஃப்ரீலேயே போயிடுறேன். ஃப்ரீலேயே நான் தேவையான லோகோஸை நான் செலக்ட் பண்ண போகிறேன். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கா, எல்லாமே அழகாக இருக்குது. எதை தான் செலக்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா நான் எதிர்பார்க்குறது ஒரு ஃபேஸ் வச்சது போல் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஒரு லைன் கிடச்சிச்சு, ஒரு லைன் எடுத்து நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த கலர்ஸ் கொடுக்கலாம் லைனுக்கு, நமக்கு தேவையான கலர்ஸ் அங்கேயே நிறைய கொடுக்குறாங்க. கொடுத்து அதை இமேஜ் பண்ணிக்கலாம். அவங்கவுங்களுக்கு தனித்துவமான ஒரு கிரியேட் மைண்ட் இருக்கும். ஏன்னா இது நான் செய்கிற மாதிரியே செய்யணும்னு இல்லை, உங்களுடைய கிரியேட்டில் நீங்கள் எந்த கலர் வேணால் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த கலர்ஸ் மட்டும் கொடுத்து நீங்கள் அந்த லோகோஸ் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். டெஸ்ட்டு இல்லாமல் கூட நீங்கள் அப்படியே லோகோவாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் டெஸ்ட்டு கொடுக்கலான்ற ஒரு ஐடியா எனக்கு இருக்குது. இது பாருங்கள், இந்த 3D ஷேப்லேயும் நம்ம இது பண்ணலாம். பாருங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் இதை நம்ம திருப்பி ஆங்கிளில் மாற்றிக்கலாம். லெஃப்ட் சைடு, டவுன் சைடு, அப்ட்டு பாருங்கள் ரொட்டேஷன் கூட ஆகுது. அவ்வளோ அழகாக இருக்குது. இது பாருங்கள் 3Dயில் கூட இந்த இது மாற்றுறாங்க. செமையாக இருக்குது. இப்போ கலரிங் செலக்ட் பண்ணிட்டோம். இது லோகோ அப்படியே இந்த ஃபேஸை அப்படியே வச்சா அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற ஐடியா இருந்தால் உங்களுக்கு டெஸ்ட்டோட இதுவும் நம்ம வீடியோவில் சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக நான் டெஸ்ட்டை கொடுக்குறேன். இந்த டெஸ்ட்டு எப்படி கொடுக்குறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பிக்சர்ஸ் இது பண்ணிக்கலாம். பாருங்கள் நீங்கள் எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். எல்லா ஆப்ஷனும் நம்ம ஒரு லோகோவுக்கு நம்ம பயன்படுத்தி பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. இந்த ஆப்பில் தான் நல்லா இருக்குது. இப்போ இருக்குது பாருங்கள், அதுதான் நம்ம டெஸ்ட்டு. ஸோ டெஸ்ட்டு நம்ம எதனா கொடுக்கலாம். இப்போ என்னுடைய பிராண்டட் நேம் பானு இன்ஃபோடெக். ஸோ இதை கொடுத்து பார்க்குறேன். அப்படியே லோகோ ஃபிக்ஸ் பண்ணாலும் ஓகே, நீங்கள் உங்களுடைய பிராண்டட் நேம் கொடுத்தாலும் ஓகே. கம்பெனி நேம், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உண்ட கம்பெனி நேம் இருக்கும் இல்லைங்களா, அதையும் நீங்கள் கொடுக்கலாம். இதை நீங்கள் பாண்டு சைஸ் மாற்றிக்கலாம், டிசைன் மாற்றிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே இந்த ஆப்பில் இருக்குது. போல்டு பண்ணிக்கலாம். இப்போ வருங்க, இதை நான் பெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் எல்லா ஆப்ஷனும் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய க்ரியேட்டிவ் மைண்டு என்ன உங்களுக்கு நினைக்குதோ அதே போல் நீங்கள் செய்யுங்க. அந்த லெட்டர்ஸையும் நீங்கள் பெருசாக்கிக்கலாம்.
உங்களுடைய மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இது போல் டிசைன் பண்ணியிருக்கேன், பெண்ட் பண்ணியிருக்கேன். எல்லா ஆப்ஷனுமும் இதில் இருக்குது. நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு தேவையான லோகோ நீங்கள் இதில் அழகாக செலக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேலேயும் பேர் எழுதலான் இருக்கேன். அதனால் டெஸ்ட்டில் போயிட்டு திரும்ப வந்து என்னுடைய பிராண்டட் நேமை நான் கொடுத்து இது போல் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுடைய மைண்டு என்ன சொல்லுதோ, உங்களுடைய லோகோவுக்கு நீங்கள் எது போல் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது போல் நீங்கள் அழகாக செஞ்சுக்கோங்க. இதை எப்படி இப்போ நான் வந்து சேவ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கவனமாக கவனிச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு ஒரு கலர் செலக்ட் பண்ணுறேன். எல்லா ஆப்ஷனும் இருக்குங்க. உண்மையாகவே நீங்கள் லேப்டாப்பு போய்ட்டு நீங்கள் லோகோ செய்யணும்னு நினைக்கிறத நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே வந்து இந்த ஆப்பில் ஃப்ரீயாகவே இவ்வளோ பிக்சர்ஸ் ஈஸியாக கிடைக்குது. அங்கே சேவஸ் டிராஃப்ட் கொடுங்க, சேவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து அழகாக போய் உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். பிஎன்ஜி ஃபார்மேட்லேயும் சேவ் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் வேணால். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி.